கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இப்போது எண்ணாகமம் புத்தகம் 5வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்களை குறித்து பார்க்கலாம். பாளையத்திலிருந்து யாரையெல்லாம் விலக்கிவிட கட்டளையிட வேண்டும்? குஷ்டரோகிகள், பிரமியமுள்ளவர்கள், சவத்தினால் தீட்டுப்பட்டவர்கள். தீட்டானவர்கள் யாவரையும் பாளையத்திலிருந்து விலக்கிவிட யாருக்கு கட்டளையிட வேண்டும்? இஸ்ரவேல் புத்திரருக்கு. இஸ்ரவேல் புத்திரரின் பாளையங்களில் வாசம் பண்ணுகிறவர் யார்? கர்த்தர். தீட்டானவர்கள் எப்படிப்பட்ட பிள்ளைகளாய் இருந்தாலும் விலக்கி பாளையத்திற்கு புறம்பாக்கி விட வேண்டும். ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும். கர்த்தர் மோசேக்கு சொன்னபடி செய்தவர்கள் யார்? இஸ்ரவேல் புத்திரர். யாரெல்லாம் கர்த்தருடைய கட்டளையை மீறி மனிதர் செய்யும் பாவங்களில் யாதொரு பாவத்தை செய்து குற்றவாளிகள் ஆவார்கள்? ஒரு புருஷன் அல்லது ஒரு ஸ்திரீ. ஒரு புருஷனானாலும் ஸ்திரீயானாலும் யாருடைய கட்டளையை மீறி மனிதர் செய்யும் பாவங்களில் யாதொரு பாவத்தை செய்து குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தருடைய கட்டளையை. ஒரு புருஷனானாலும் ஸ்திரீயானாலும் கர்த்தருடைய கட்டளையை மீறி யார் செய்யும் பாவங்களில் யாதொரு பாவத்தை செய்து குற்றவாளிகள் ஆவார்கள். மனிதர். ஒரு புருஷனானாலும் ஸ்திரீயானாலும் கர்த்தருடைய கட்டளையை மீறி மனிதர் செய்யும் பாவங்களில் யாதொரு பாவத்தை செய்தால் எப்படிப்பட்டவர்கள் ஆவார்கள்? குற்றவாளிகள் ஆவார்கள். ஒரு புருஷனானாலும் ஸ்திரீயானாலும் தாங்கள் செய்த பாவத்தை என்ன செய்ய கடவர்கள்? அறிக்கையிட கடவர்கள். குற்றம் செய்தவன் தான் செய்த குற்றத்தின் நிமித்தம் அபராதத்தின் முதலோடே எவ்வளவு பங்கை அதிகமாய் கூட்டிக் கொடுக்க வேண்டும்? 1/5. குற்றம் செய்தவன் 1/5 அதிகமாய் கூட்டி யாருக்கு கொடுக்க வேண்டும்? தான் குற்றம் செய்தவனுக்கு. அபராதத்தை கேட்டு வாங்குகிறதற்கு யார் ஒருவனும் இல்லாதிருந்தால் ஆட்டுக்கடா செலுத்தப்பட வேண்டும். இனத்தான் ஒருவனும். அபராதத்தை கேட்டு வாங்குகிறதற்கு இனத்தான் ஒருவனும் இல்லாதிருந்தால் எது செய்யும்படி ஆட்டுக்கடா செலுத்தப்பட வேண்டும்? பாவ நிவிர்த்தி செய்யும்படி. அபராதத்தை கேட்டு வாங்குகிறதற்கு இனத்தான் ஒருவனும் இல்லாதிருந்தால் பாவ நிவிர்த்தி செய்யும்படி என்ன செலுத்தப்பட வேண்டும்?
ஆட்டுக்கடா. அபராதத்தை கேட்டு வாங்குகிறதற்கு இனத்தான் ஒருவனும் இல்லாதிருந்தால் அந்த அபராதம் யாருக்கு செலுத்தப்பட வேண்டும்? கர்த்தருக்கு. கர்த்தருக்கு செலுத்தப்படுகிற அபராதம் யாரை சேர வேண்டும்? ஆசாரியனை. இஸ்ரவேல் புத்திரர் ஏறெடுத்து படைக்கும்படி ஆசாரியனிடத்தில் கொண்டு வருகிற எல்லாம் எப்படிப்பட்ட படைப்பு? பரிசுத்தமான படைப்பு. இஸ்ரவேல் புத்திரர் ஏறெடுத்து படைக்கும்படி ஆசாரியனிடத்தில் கொண்டு வருகிற எல்லா பரிசுத்தமான படைப்பும் யாருடையது? ஆசாரியனுடையது. ஒவ்வொருவரும் படைக்கும் பரிசுத்தமான வஸ்துக்கள் யாருடையது? ஆசாரியனுடையது. ஒவ்வொருவரும் படைக்கும் எப்படிப்பட்ட வஸ்துக்கள் ஆசாரியனுடையது? பரிசுத்தமான வஸ்துக்கள். ஒருவனுடைய மனைவி பிறர் முகம் பார்த்து புருஷனுக்கு துரோகம் பண்ணினால் எப்படிப்பட்ட ஆவி புருஷன் மேல் வரும்? எரிச்சலின் ஆவி. எரிச்சலின் ஆவி ஒரு புருஷன் மேல் வந்தால் அவன் மனைவியின் மேல் என்ன கொண்டிருப்பான்? குரோதம் கொண்டிருப்பான். எரிச்சலின் ஆவி வந்த புருஷன் தன் மனைவியை யாரிடத்தில் அழைத்து கொண்டு வர வேண்டும்? ஆசாரியனிடத்தில். எரிச்சலின் ஆவி வந்த புருஷன் தன் மனைவியின் நிமித்தம் எதை படைப்பாக கொடுக்க வேண்டும்? ஒரு எப்பா அளவான வார்கோதுமை மாவிலே 10ல் ஒரு பங்கை. எரிச்சலின் காணிக்கை எதை நினைப்பூட்டும் காணிக்கை? அக்கிரமத்தை நினைப்பூட்டும் காணிக்கை. எரிச்சலின் காணிக்கையின் மேல் எதை வார்க்க கூடாது? எண்ணெய் வார்க்கக்கூடாது. எரிச்சலின் காணிக்கையின் மேல் எதை போடக்கூடாது? தூபவர்க்கம். எரிச்சலின் ஆவி வந்தவனின் மனைவியை சமீபத்தில் அழைப்பவன் யார்? ஆசாரியன். ஆசாரியன் எரிச்சலின் ஆவி வந்தவனின் மனைவியை சமீபத்தில் அழைத்து அவளை எங்கே நிறுத்த வேண்டும்? கர்த்தருடைய சந்நிதியில். ஒரு மண்பாண்டத்தில் வார்த்து வைக்க வேண்டியது என்ன? பரிசுத்த ஜலம். பரிசுத்த ஜலத்தில் எதை எடுத்து போட வேண்டும்? வாசஸ்தலத்தின் தரையில் இருக்கும் புழுதியிலே கொஞ்சம். ஸ்திரீயினுடைய எதை நீக்க வேண்டும்?
அவள் முக்காட்டை. ஸ்திரீயினுடைய உள்ளங்கையிலே வைக்க வேண்டியது என்ன? எரிச்சலின் காணிக்கையாகிய நினைப்பூட்டுதலின் காணிக்கை. எரிச்சலின் காணிக்கையாகிய நினைப்பூட்டுதலின் காணிக்கையை யாருடைய உள்ளங்கையில் வைக்க வேண்டும்? ஸ்திரீயினுடைய உள்ளங்கையில். ஆசாரியன் கையில் இருக்க வேண்டியது என்ன? சாப காரணமான கசப்பான ஜலம். சாப காரணமான கசப்பான ஜலம் யார் கையில் இருக்க வேண்டும்? ஆசாரியன் கையில். சாப காரணமான கசப்பான ஜலத்தின் தோஷத்துக்கு ஸ்திரீயானவள் எப்போது நீங்களாயிருப்பாள்? தீட்டுப்படத்தக்கதாய் பிறர் முகம் பாராமல் இருந்தாள். ஸ்திரீயானவள் தீட்டுப்பட்டிருந்தால் சூம்புவது எது? இடுப்பு. ஸ்திரீயானவள் தீட்டுப்பட்டிருந்தால் வீங்குவது எது? வயிறு. கர்த்தர் தீட்டுப்பட்டிருக்கிற ஸ்திரீயை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே எப்படி வைப்பார்? சாபமும் ஆணையிடும் குறியுமாக. ஸ்திரீயானவள் தீட்டுப்பட்டிருந்தால் அவள் இடுப்பு சூம்பவும் வயிறு வீங்கவும் பண்ணுவது யார்? கர்த்தர். தீட்டுப்பட்ட ஸ்திரீயின் வயிறு வீங்கவும் இடுப்பு சூம்பவும் பண்ணுவது எது? சாப காரணமான ஜலம். தீட்டுப்பட்ட ஸ்திரீயின் வயிறு வீங்கவும் இடுப்பு சூம்பவும் பண்ண சாப காரணமான இந்த ஜலம் ஸ்திரீயின் எங்கு பிரவேசிக்க கடவது? ஸ்திரீயின் குடலுக்குள். ஆசாரியன் சாப வார்த்தையாலே ஸ்திரீயை ஆணையிடுவித்து சொல்லும்போது ஸ்திரீ என்ன சொல்ல வேண்டும்? ஆமேன் ஆமேன் என்று சொல்ல வேண்டும். ஆசாரியன் எவைகளை ஒரு சீட்டில் எழுத வேண்டும்? சாப வார்த்தைகளை. ஆசாரியன் சாப வார்த்தைகளை எதில் எழுத வேண்டும்? ஒரு சீட்டில். ஆசாரியன் சாப வார்த்தைகளை சீட்டில் எழுதி எதினால் கழுவி போட வேண்டும்? கசப்பான ஜலத்தினால். கசப்பான ஜலத்தினால் கழுவி போட வேண்டியவை எவை? சாப வார்த்தைகள். சாப காரணமான ஜலம் ஸ்திரீக்குள் இறங்கி என்ன ஆகும்? கசப்பாகும். ஆசாரியன் எதை ஸ்திரீயின் கையிலிருந்து வாங்குவான்?
எரிச்சலின் காணிக்கையை. ஆசாரியன் எரிச்சலின் காணிக்கையை ஸ்திரீயின் கையிலிருந்து வாங்கி எங்கு அசைவாட்டுவான்? கர்த்தருடைய சந்நிதியில். ஆசாரியன் எரிச்சலின் காணிக்கையை ஸ்திரீயின் கையிலிருந்து வாங்கி எங்கு செலுத்துவான்? பீடத்தின் மேல். ஆசாரியன் ஞாபக குறியாக எரிச்சலின் காணிக்கையில் ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து எங்கு தகனிப்பான்? பீடத்தின் மேல். ஆசாரியன் ஞாபக குறியாக எரிச்சலின் காணிக்கையில் எவ்வளவு எடுத்து பீடத்தின் மேல் தகனிப்பான்? ஒரு கைப்பிடி நிறைய. ஸ்திரீக்கு சாப காரணமான ஜலத்தை குடிக்கும்படி கொடுப்பது யார்? ஆசாரியன். ஸ்திரீயானவள் தீட்டுப்பட்டிருந்தால் என்ன நடக்கும்? அவள் வயிறு வீங்கி அவள் இடுப்பு சூம்பும். சாப காரணமான அந்த ஜலம் ஸ்திரீக்குள் பிரவேசித்து என்ன உண்டானதினால் அவள் வயிறு வீங்கி அவள் இடுப்பு சூம்பும்? கசப்பு உண்டானதினால். ஸ்திரீயின் வயிறு வீங்கி இடுப்பு சூம்பினால் அந்த ஸ்திரீ யாருக்குள்ளே சாபமாக இருப்பாள்? தன் ஜனங்களுக்குள்ளே. ஸ்திரீ தீட்டுப்படாமல் சுத்தமாயிருந்தால் எதற்கு தக்கவளாய் இருப்பாள்? கர்ப்பம் தரிக்க தக்கவளாயிருப்பாள். புருஷன் மேல் எரிச்சலின் ஆவி வந்தால் தன் மனைவியை எங்கு நிறுத்த வேண்டும்? கர்த்தருடைய சந்நிதியில். தீட்டுப்பட்ட ஸ்திரீக்கு பிரமாணத்தின் படியெல்லாம் செய்கிறவன் யார்? ஆசாரியன். புருஷனானவன் எதற்கு நீங்களாயிருப்பான்? அக்கிரமத்திற்கு. அக்கிரமத்திற்கு நீங்களாயிருப்பவன் யார்? புருஷனானவன். தன் அக்கிரமத்தை சுமப்பது யார்? தீட்டுப்பட்ட ஸ்திரீ. தீட்டுப்பட்ட ஸ்திரீ எதை சுமப்பாள்? தன் அக்கிரமத்தை சுமப்பாள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நீங்கள் இந்த கேள்விகளை கேட்டு உங்களுக்கு பதில்கள் தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். இல்லை என்றால் வேதாகமத்தை எடுத்து வாசித்து மீண்டுமாக முயற்சி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்து பராமரித்து உங்களை போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பாராக. ஆமேன்.